ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 5.3 வரை இருக்கிற மாதிரி ஒரு கோலம் பார்க்க போகிறோம். ரொம்ப சின்ன கோலம் தான். பாருங்கள், இது ஊடு புள்ளியாக வைக்கணும். 5 புள்ளி வச்சு ஊடு புள்ளியில் 3 புள்ளி வரை வச்சுக்கோங்க. வச்சு இந்த கோலத்தை போட வேண்டியதுதான். இன்றைக்கி நம்ம ஒரு கதை பார்க்கலாம். இப்போது நம்ம தெனாலிராமன் பற்றின கதைகளை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தெனாலிராமன்னா யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஒரு 480 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆந்திர மாநிலத்தில் ஒரு சின்ன ஊரில் ஒரு ஏழை அந்தன குடும்பத்தில் பிறந்தார். அவரோட சிறு வயதிலேயும் அவரோட தந்தையார் காலமாயிட்டாங்க. அவருடைய தாயாரும் அவரும் தெனாலிங்கிற ஊரில் அவனோட தாய்மாமனோட ஆதரவில் வாழ்ந்து வந்தாங்க. சின்ன வயசில் அவரை பள்ளிக்கு அனுப்புனாங்க. ஆனாலும் அவருக்கு படிப்பில் அதிக நாட்டம் இல்லாதனால அவருக்கு படிப்பு வரல. அதனால் அவர் விகடம் பேசுகிறதுல தான் ரொம்ப வல்லவராக இருந்தார். அதனால் அவருக்கு பிற்காலத்தில் விகடகவிங்கிற பேரெல்லாம் வந்தது. அவர் காளி மகாதேவியோட அருள் பெற்றவர். அவர் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் அரசராக இருந்தார். பார்த்திங்களா, கிருஷ்ணதேவராயர் அவரோட அரண்மனையில் விகடகவியாக இருந்தார். அவரோட நகைச்சுவைக்காக மன்னர் பல பரிசுகளை எல்லாம் வழங்கியிருக்கிறார் அவருக்கு. இவர் பற்றின நகைச்சுவையான கதையை இன்றைக்கி ஒன்று பார்க்கலாம். அந்த கதை என்னென்னா, காளி மகாதேவியோட அருள் எப்படி அவருக்கு கிடைச்சிது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆந்திராவில் அந்த வருஷம் மழை பெய்யலை. அதனால் ஏரி குளம் குட்டை எல்லாமே வறண்டு கிடந்தது. விவசாயம் எதுவுமே நடப்படல. அதனால் தண்ணீர் பஞ்சம் இருந்தது. உணவு பஞ்சமும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எல்லாருமே. அந்நேரம் அந்த கிராமத்துக்கு ஒரு சாமியார் வர்றாரு. அவர் வந்த உடனே நல்லா மழை பெய்யுது. மழை பெஞ்சு ஆறு ஏரி குளம் குட்டை எல்லாமே நிரம்பிருச்சு. உடனே மக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சாமியார் வந்ததுனால தான் மழை பெஞ்சது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, சாமியாரெல்லாம் நல்லா புகழ்ந்து அவர் வணங்குறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த தெனாலிராமன் சிரிக்கிறாரு. என்ன இவர் மட்டும் சிரிக்கிறாருன்னு பார்த்துட்டு இந்த சாமியார் தெனாலிராமனை கூப்பிட்டு, தம்பி நீ ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு தெனாலிராமன் சொல்கிறாரு, மழை பெய்வதும் பெய்யாமல் போவதும் இறைவனோட செயல். அப்படி இருக்கும்போது தாங்கள் வந்த உடனே தங்கள் மகிமையால் மழை பெய்தது அப்படின்னு மக்கள் சொல்கிறது நன்கு பழுத்த அதாவது பனம்பழம் பனை மரத்தில் இருக்குது. அது விழுற ஸ்டேஜில் இருக்குது. அப்போ ஒரு காக்கா அங்கே உட்காருது. காக்கா உட்கார்ந்ததும் அந்த பனம்பழம் கீழே விழுந்துருச்சு. அதை என்ன சொல்லுவாங்கன்னா, நார்மலாக காக்கா உட்காரலைனாலும் பனம்பழம் கீழே விழுந்து தான் இருக்கும். ஆனால் அந்த காக்கா உட்கார்ந்த உடனே விழுந்ததுனால காக்கா உட்கார பனம்பழம் விழுந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் மக்களும் நீங்கள் வந்த உடனே மழை பெய்யுது, நீங்கள் வந்ததுனால தான் மழை பெய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் சிரிக்கிறாரு. இதை கேட்ட சாமியார் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் நீ சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவப்படலை. நீ ரொம்ப திறமையானவன், அதனால் நீ காளி மகாதேவியோட அருளை பெற்றேன்னா ரொம்ப புகழ் பெற்று இருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அவனே தெனாலிராமன் நம்ம எப்படியாவது காளி மகாதேவியோட அருளை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காளி தேவியோட சந்நிதிக்கு போகிறாரு. அங்கே போய் அந்த அம்மனோட திருவுருவத்தை பார்க்குறதுக்காக பல வகைகளில் அவர் தவம் இருக்கிறாரு. கடைசியில் தெனாலிராமன் முன்னாடி காளி தோன்றிடுறாங்க. தோன்றின உடனே அவங்கள இப்போ காளி தேவியை பார்த்த உடனே பயப்படுறதுக்கு பதிலாக அவர் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவர் சிரிக்கிறத பார்த்தா அந்த காளி தேவி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோடய கோர உருவத்தை பார்த்தா எல்லோரும் பயப்படுவாங்க, நீ ஏன் இப்படி பலமாக சிரிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தெனாலிராமன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு சளி பிடிச்சதுன்னா என்னுடைய ஒரு மூக்கை சிந்ததுக்கே என்னோட 2 கைகள் போதாது. அப்படி இருக்கும்போது உனக்கு 1000 தலை இருக்குது, 2 கைகள் தான் இருக்குது. உனக்கு சளி பிடித்தால் 1000 மூக்கையும் எப்படி 2 கைகளால் சிந்துவாய் என்று எண்ணினேன். அதனால் சிரிப்பு வந்தது அப்படின்னு சொன்னார். உடனே காளிதேவி அவனை ஆசீர்வதிக்கிறாங்க.
உன்னோட கஷ்டம் உனக்கு கஷ்டம் நேரும் போதெல்லாம் என்னை நினச்சேன்னா உனக்கு வந்து உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் வழங்குறாங்க. இப்படி தான் வந்து காளிதேவியோட அருளை வந்து தெனாலிராமன் பெறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தெனாலிராமன் வந்து காளிதேவியோட அருள் பெற்றதை வந்து நம்ம பார்த்தோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா என்னென்னு பாருங்கள். அப்புறம் என்னோடய கோலம் உங்களுக்கு பிடிச்சதா என்னங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.